அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஷாமி கபாப் தான் செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 1/4 கிலோ மட்டன் கைமா கழுவி கடாயில போட்டுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 3 வெங்காயம் கட் பண்ணது, 6 காஞ்ச மிளகா, மஞ்சள் தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் சுண்டுன பிறகு எடுத்து ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் எடுத்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்குங்க. அரைச்ச மசாலால கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு கெட்டியான பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்து அதோட வெள்ளைக்கரு மட்டும் தனியா எடுத்துட்டு ஷாமி மசாலால சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ கொஞ்சமா எடுத்து கையால தட்டிட்டு ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு தவால எண்ணெய் சூடானதும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்குங்க. ஒரு சைடு கலர் மாறினதும் இன்னொரு சைடு திருப்பிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. அவ்வளவுதான் டேஸ்டான ஷாமி கபாப் ரெடி. இது நீங்க இஃப்தாருக்கு கஞ்சி கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாம்பார், காரக்குழம்பு, கீரை கடைஞ்சிங்கனாலும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.